3 விஷயங்க. இந்த 3 விஷயம் மட்டும் உங்ககிட்ட இருந்துச்சுனாவே போதும். உங்களுக்கு லோன் ஆப்ல மட்டும் கிடையாது. எல்லா பிரைவேட் பேங்க்லயும் அனைத்து விதமான கவர்ன்மென்ட் பேங்க்ல லோன் கிடைக்கும். இந்த ரகசியம் நெறைய பேருக்கு தெரியாது. வணக்கம் ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்குகள பத்தியும், ஆப்புகள பத்தியும் ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு எமர்ஜென்சிக்காக எனக்கு பணம் தேவைப்படுது. என்கிட்ட பெரிய பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் இல்ல. வெறும் ஆதார் கார்டு, பான் கார்டு மட்டும் தான் இருக்கு. எனக்கு ரொம்ப டைம்லாம் தேவைப்படாது. 1 ஹவருக்குள்ள எனக்கு பணம் தேவைப்படுது. ரொம்ப அர்ஜென்ட். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்களுக்காக 2 விதமான லோன் ஆப் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த 2 விதமான லோன் ஆப்பும் எமர்ஜென்சிக்கு தேவைப்படுறவங்களுக்கு தரக்கூடிய ஒரு லோன் ஆப்புகள் தான். 4.6 ஸ்டார் ரேட்டிங் இருக்கிறாங்க. நல்ல விதமான ஃபீட்பேக்ல இருக்கக்கூடிய லோன் ஆப்புகள் தான். ஸோ இந்த லோன் ஆப்ல நெறைய பேருக்கு லோன் கிடைச்சிருக்கு. சாதாரண கிரெடிட் ஸ்கோர் இருந்தாலும் இவங்க லோன் தர தயாரா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல நம்ம முக்கியமான இன்னொரு விஷயத்தை பார்க்க போறோம். என்னன்னா, லோன் ஆப்ல இதுவரைக்கும் எனக்கு லோனே கிடைக்க மாட்டுதுங்க. நான் பல முறை ட்ரை பண்ணி பார்த்தாலும் கிடைக்க மாட்டுது. லோன் ஆப்ல எனக்கு ஏன் லோன் கிடைக்க மாட்டுது? இந்த கேள்வி நெறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்ட விஷயங்கள் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதுபோல லோன் ஆப்ல உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு 3 விஷயம் தாங்க நீங்க செய்யணும். அந்த 3 விஷயம் கரெக்ட்டா இருந்தா போதும். எல்லா விதமான லோன் ஆப்லயும் லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. லோன் ஆப் மட்டும் கிடையாது. நீங்க பர்சனல் லோன் ஒரு பிரைவேட் பேங்க்ல ட்ரை பண்ணாலும் சரி, அல்லது கவர்ன்மென்ட் பேங்க்ல ட்ரை பண்ணாலும் சரி, இந்த 3 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது என்னன்னு பத்தி இந்த வீடியோ நம்ம கடைசியில பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ பொறுத்தவரைக்கும் ஒரு எமர்ஜென்சிக்கு பணம் தேவைப்படுறவங்களா இருந்தாலும் சரி, இதுவரைக்குமே லோனே கிடைக்கலங்க, எனக்கு லோன் தேவைப்படுற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, உங்களுக்கு லோன் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய முக்கியமான விஷயம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் பண்ணுங்க. இது போல் நீங்க செய்யும்போது நாங்கள் அப்லோட் வீடியோஸ் நோட்டிஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தெளிவாக லைக் இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற லோன் ஆப் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரிங் லோன் ஆப். ரிங் லோன் ஆப் அதாவது பை கிறிஸ்ட்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ கிறிஸ்ட் ஆப் இப்போ ரிங் லோன் ஆப்போட சேர்ந்து தான் இந்த லோன்லாம் தந்துட்டு இருக்காங்க. இவங்க 4.6 ஸ்டார் ரேட்டிங்ல இருக்கிறாங்க. இந்த ஆப்பை நீங்க பிளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா அலோஸ் கேட்குது. ஸோ அலோஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா பர்சனல் லோன் அப் டு 50 lakhs போட்டிருக்கு. இதெல்லாம் விளம்பரம் ரொம்பலாம் போட்டு யோசிக்க வேண்டாம். அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் வரும். நீங்கள் அதை கொடுத்துட்டீங்கன்னா மொபைல் நம்பர் ஒரு ஆப்ஷன் வரும். உங்கள் மொபைல் நம்பர் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், பேன் கார்டு நம்பர். நெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் டைப் கேட்குதுங்க. சேலரி பர்சனாக செல்ஃப் எம்ப்ளாயாக கேட்குது. கம்பெனி நேம் கேட்குது. மந்த்லி இன்கம் எவ்வளோ கேட்குது. பேமெண்ட் டைப் அதாவது உங்களுக்கு வாங்கக்கூடிய சம்பளம் பேங்க்கில் வாங்குறீங்களா, செக்காக வாங்குறீங்களா, கேஷாக வாங்குறீங்களா கேட்குது. நெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கேட்குது. இமெயில் ஐடி கேட்குது. ஜெண்டர் மேலாக ஃபீமேலாக கேட்குது. பின்கோட் உங்கள் அட்ரஸோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ லோன் தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க. ஸோ அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து முடிச்சுட்டு உங்களுடைய ஓடிபி வரும் இல்லையா, மொபைல் நம்பர் ஓடிபி, மறுபடியும் ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி கொடுத்து முடிச்சுன்னா உங்கள் லோனுக்கான ப்ராசஸிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ கேஒய்சி டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டு மஸ்ட்டு கேட்பாங்க. நீங்கள் அதை கொடுத்த பிறகு தான் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், அதுக்கு என்ன விஷயங்களும் 1 by 1 காட்டுவாங்க. இவங்க லோன் அமௌண்ட் எவ்வளோ தராங்கன்னா 5 லட்சம் வரைக்குமே லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 60,000 லோன் வாங்குறீங்க வச்சுக்கிங்களேன், அதுக்கு 18 மாதம் இஎம்ஐ பிரித்து கட்டுறீங்க வச்சுங்களேன், வட்டி ஒரு 33% per annum போடுறாங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டுமே 4,248 ரூபா வரும். பாருங்கள் அவ்வளோ போட்டிருக்காங்க ப்ராசஸிங் ஃபீஸ். ஸோ கையில் எவ்வளோ கிடைக்கும், நான் கேட்டது 60,000 கையில் 55,752 தான் கையில் கிடைக்கும். மொத்தமாக எவ்வளோ கட்டியிருப்பீங்க இந்த 18 மாதத்தில் பார்த்தீங்கன்னா, கேட்டது 60,000 ஆனால் 76,858 தான் நீங்கள் கட்டியிருப்பீங்க. ரிங் லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே எமர்ஜென்சிக்கு லோன் தேவைப்படுறவங்களுக்கு தரக்கூடிய ஒரு லோன் ஆப் தான். நல்ல ஸ்டார் ரேட்டிங் இருக்குது. யாருக்கு கிடைக்கும், யாருக்கு கிடைக்காது அப்படி கேட்டிங்கன்னா, சேலரி பர்சனாக இருந்தால் உங்களுக்கு 100% கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களோட சம்பளம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வரணும். சேலரி அக்கௌண்ட்டாக இருந்துச்சுன்னா சூப்பர், ஈஸியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைங்க எனக்கு செல்ஃப் எம்ப்ளாயினிங்கன்னா உங்களோட சம்பளம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் காட்டப்பட வேண்டும். இது கண்டிப்பாக இருக்கணும். உங்கள் பணம் பணப்பருவத்து நல்லா இருந்துச்சுன்னா போதும். பேங்க் ஸ்டேட்மெண்ட் அவங்க கேட்க மாட்டாங்க. பட் உங்களோட கிரெடிட் ஸ்கோரில் அது தெரிஞ்சிடும். இவர் எவ்வளோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பணம் வச்சுருக்காரு, எவ்வளோ டிரான்சாக்ஷன் வச்சுருக்காரு தெரிஞ்சிடும். அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ரிங் லோன் ஆப்பில் இது முக்கியமாக பார்ப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற இன்னொரு லோன் ஆப் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்வின் லோன் ஆப். நெக்ஸ்ட்வின் லோன் ஆப்பும் கிட்டத்தட்ட இவங்கள போல தான். ஆனால் இவங்க கேட்கக்கூடிய தகவல் பெருசு. ஸோ அதனால் 1 by 1 நான் சொல்லிட்டு நேராக பாயிண்ட்டுக்குள்ளே போயிடலாம். நெக்ஸ்ட்வின் லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே 4.3 ஸ்டார் ரேட்டிங்கில் இருக்காங்க. ப்ளே ஸ்டோரில் போய் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அவாய்ட் பர்சனல் லோன் அண்ட் இன்ஸ்டன்ட் லோன்ஸ் லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்னு போட்டு நிறைய விதமான விளம்பரம்லாம் வருது. நான் பாயிண்ட்டுக்குள்ளே நேராக போயிடுறேன். ஸோ உங்களுக்கான ஸ்டோரேஜ் கேமராக்கு உண்டான பெர்மிஷன்ஸ்லாம் கேட்குது. டேர்ம் அண்ட் கண்டிஷன் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு கண்டினியூ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அலோஸ் கேட்குது. இந்த அலோஸ்லாம் கொடுக்கும்போது படிச்சுட்டு பார்த்துட்டு கொடுங்க. மொபைல் நம்பர் கேட்குது, ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்த பிறகு லாகின் ஒரு ஆப்ஷன் அதை கொடுத்துட்டீங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஃபுல் நேம் கேட்குறாங்க, ஃபாதர் நேம் கேட்குறாங்க, இமெயில் ஐடி கேட்குறாங்க, டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க, மேலா ஃபீமேலாக கேட்குறாங்க, ஃபினான்ஷியல் பாரோ டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அதாவது நீங்கள் சேலரி பர்சனாக
செல்ஃப் எம்ப்ளாயா, மந்த்லி சேலரி வாங்குறீங்களா, உங்களோட சேலரி எப்படி நம்ம போன லோன் ஆப்பில் என்ன சொன்னோம் அதே கிட்டத்தட்ட அதே தான். உங்கள் சம்பளத்தை பேங்க்கில் வாங்குறீங்களா, கேஷாக வாங்குறீங்களா, செக்காக வாங்குறீங்களா, என்ன பேங்க்கில் உங்களோட சேலரி அக்கௌண்ட் இருக்குது, நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் என்ன வச்சுக்கிறீங்க, இதெல்லாம் கேட்குறாங்க. கம்பெனி நேம் கேட்குறாங்க, இண்டஸ்ட்ரியல் நேம் கேட்குறாங்க, குவாலிஃபிகேஷன் என்ன கேட்குறாங்க, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. அதை நீங்கள் கொடுத்து முடிச்ச பிறகு சேவ் நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் வரும். இங்கே கொடுத்துட்டிங்கன்னா கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ், உங்களோட செல்ஃபி எடுக்க வேண்டியிருக்கும், பேன் கார்டு நம்பர் போட வேண்டியிருக்கும், ஆதாரோடைய ஓடிபி வரும். அது வெரிஃபிகேஷன் முடிஞ்சிச்சுன்னா உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்துன்னு கொடுக்க தேவையில்லை. ஃபஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும்னு காட்டுவாங்க. ஸோ அது வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் போட்டு சூஸ் யுவர் இஎம்ஐ வரும். ஸோ அதை இஎம்ஐ நீங்கள் பிரித்து கட்டிக்கலாம். எவ்வளோ பணம் தேவைப்படுதுன்னு காட்டுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கேற்றபடி உங்களுடைய இன்கம் ப்ரூஃபை நீங்கள் காட்ட வேண்டியது இருக்கும். லோன் அமௌண்ட் எவ்வளோ தராங்கன்னா 50,000 5 லட்சத்துக்கு லோன் அமௌண்ட் தராங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் 5% போடுறாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப அதிகம் இது. ஸோ இஎம்ஐ பொறுத்த வரைக்கும் 3 மாதத்துலேருந்து 10 வருஷத்துக்கு பிரிச்சுக்கலாம் சொல்கிறாங்க. வட்டியை பொறுத்த வரைக்குமே 12% அதுக்கு மேலே போகும். ஸோ டிபெண்ட் ஆன் யுவர் ரிஸ்க் ப்ரொஃபைல் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 லட்சம் லோன் வாங்குறீங்க, 12 மாதம் இஎம்ஐ எடுக்கிறீங்க, 18% வட்டி போடுறாங்கன்னா மொத்தமாக எவ்வளோ கட்டிப்பீங்கன்னா, கேட்டது 1 லட்ச ரூபானா இந்த 12 மாதத்தில் 1,15,916 நீங்கள் கட்டியிருப்பீங்க. 3 விஷயங்க. இந்த 3 விஷயம் மட்டும் உங்ககிட்ட இருந்துச்சுனாவே போதும். உங்கள் லோன் ஆப்பில் மட்டும் கிடையாது, எல்லா ப்ரைவேட் பேங்க்லையும் அனைத்து விதமான கவர்மெண்ட் பேங்க்லையும் லோன் கிடைக்கும். இந்த ரகசியம் நிறைய பேருக்கு தெரியாது. ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஆனால் அதை கொஞ்சம் மெனக்கட்டு நம்ம ப்ராப்பராக வச்சுக்கணும். ஒன்றும் இல்லைங்க, உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட பேங்க் அக்கௌண்ட், இது 3மே ஒரே மொபைல் நம்பரில் மெர்ஜ் ஆகிருக்கணும். ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரே மொபைல் நம்பரில் இருக்கணுங்க. இன்கேஸ் அப்படி இல்லைன்னா அதை சரி செய்ய பாருங்கள். இப்படி செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு லோன் ப்ராசஸிங் ப்ராப்பராக ஆகும். நிறைய பேர் ஆதார் கார்டில் ஒரு ஃபோன் நம்பர் வச்சுருப்பாங்க, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு ஃபோன் நம்பர் வச்சுருப்பாங்க. அப்படி இல்லாமல் 3த்தையும் ஒன்றாவே வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் நேம் இருக்கு இல்லையா, பேன் கார்டில் ஒரு நேம் இருக்கும். இவங்க டைப் பண்ணும்போது ராஜேஷ்னு வரும், ராஜேஷ் போட்டுருவார். ஆக்சுவலாக அவங்க ஃபாதர் நேமோடு சேர்ந்து வரும். ஸோ அதோட பேன் கார்டில் என்ன நேம் இருக்கோ அதை தான் வந்து எல்லா லோன் ஆப்லேயும் எல்லா விதமான லோன்ஸும் நீங்கள் போடணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, நீங்கள் இதெல்லாம் செய்யாமல் லோன் ட்ரை பண்ணுறீங்க வச்சுக்கிங்களேன், என்ன ஆகும்னா உங்களுக்கு லோன் ரிஜெக்ட் ஆகுது மட்டும் கிடையாது, உங்களுக்கு லோன் கிடச்சதாக அது கருதும். அவர் லோன் ப்ராசஸிங்கில் இருக்குது, 2 லோன் ட்ரை பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, 2 லோனும் ப்ராசஸிங்லேயே இருக்குன்ற மாதிரி இந்த மிஷின் காட்டிகிட்டே இருக்கும். இதனால் என்ன ஆகுனா, இவருக்கு ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, இவருக்கு மறுபடியும் லோன் தரணுமான்னு ரிஜெக்டில் வச்சுருவாங்க. அதனால் ஒரு லோனை வாங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணிப்பாங்க. இன்கேஸ் அப்படி ட்ரை பண்ணிவிட்டு கிடைக்கலன்னா கொஞ்சம் விட்டுட்டு கேப் விடுங்க. ஒரு 3 மாதமாவது கேப் விட்டுட்டு எந்த லோன் ஆப்லையும் எந்த விதமான லோனை வாங்காமல் ஒரு 3 மாதம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த விஷயத்தில் சரி படிச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 3வது முக்கியமான விஷயம், என்னோட கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ணால் 800 இருக்குது, சூப்பராகவே இருக்குது, ஏன் எனக்கு லோன் கிடைக்க மாட்டுது அப்படி கேட்டிங்கன்னா, 800 இருக்கிறதுலாம் விஷயமே கிடையாது. நம்பர் வைஸ்ன்றது ஒரு விஷயமே கிடையாது. உங்களோட பேன் கார்டு ஆக்டிவாக இருக்கணும், உங்கள் கிரெடிட் ஸ்கோர் ஹிஸ்ட்ரியில் ஆக்டிவாக இருக்கணும். இது பேர் நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது உங்களோட சம்பளம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகினா இந்த விஷயம் பிரச்சனையே இல்லை. சாதாரண கம்பெனிங்கும் போது உங்களுக்கு பேன் கார்டு ஆக்டிவேட் ஆகிருக்காது, ஆனால் உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் நல்லா காட்டும். இப்படிப்பட்டவங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் போய்ட்டு ஒரு லோனை நீங்கள் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனாலும் பரவாயில்ல, அப்ளை பண்ணி ஜஸ்ட் வச்சுக்கணும். அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களோட பேன் கார்டு ஆக்டிவேஷன் ஆகும். ஸோ இது வந்து ப்ராப்பரான ஒரு விஷயம். இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் லோன் ஒரு 2 மாதம் கழிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆஃபர் மேலே ஆஃபர் வரும். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். முக்கியமாக சொல்லணும்னா, லோன் ஆப்பில் லோன் வாங்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா 2 மாதத்துக்கு மேலே இஎம்ஐ எடுக்காதீங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ், வட்டி எல்லாமே அதிகமாக போடுவாங்க. அதனால் அளவோடு இருக்கிறது நல்லது. உங்களோட டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, படித்து பாருங்கள். விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சமாக நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சமாக மட்டும் மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.